தவக்காலம் 5ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியால் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் மருகி நின்று கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசர்களாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளையோ இழிந்த அருவருப்பான பொருள்களையோ தங்கள் வேறெந்த குற்றங்களிலோ தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளில் இருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையார் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுக்கு நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 45 முதல் 57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள்
இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு சீனாய் மலையில் இறைவன் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த உடன்படிக்கையின் போதுதான் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் இனமாக கடவுளால் சுவீகரிக்கப்பட்டனர், தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த உடன்படிக்கையின் போதுதான் இறைவன் நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்ற வாக்குறுதியை வழங்கினார். பின்னைய நாளில் எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் அந்நிய இனத்தவரால் ஒடுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவன் தனது உடன்படிக்கையை அவர்களுக்கு எடுத்துக் கோரி தான் அவர்கள் கடவுளாக இருப்பதையும் அவர்கள் தன் மக்களாக இருப்பதையும் அவர்களுக்கு நினைவூட்டி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழிவகைகளையும் காட்டினார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இஸ்ரேல் மக்கள் துன்பப்பட்ட வேளையில் இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினர் வாயிலாக தான் அம்மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைவூட்டுகின்றார். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்ற இறைவன் வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகத்தில் இருமுறை வருவது குறிப்பிடத்தக்கது. மனிதர்கள் தங்களது வாக்குறுதிகளை மறந்தாலும் இறைவன் தன் வாக்குறுதிகளை மறவாதவர், தான் கொடுத்த வாக்குறுதிகளிலிருந்து மாறாதவர். எனவே என்றும் வாழும் இறைவன் தான் கொடுத்த வாக்குறுதிகளை மறவாமல் தன் மக்களை மீட்பதற்கு தயாராக இருக்கிறார் என்ற செய்தியை தாங்கி வருவதே இன்றைய முதல் வாசகம். இச்செய்தியை இறைவன் எலும்புக்கூடு பள்ளத்தாக்கு காட்சிக்கு பின்பு எசேக்கியேலுக்கு தருவது கவனிக்கத்தக்கது. அதாவது உயிரற்ற எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து பெரும் மக்கள் திரளாக மாறியது போல இஸ்ரேலும் அடிமைத்தனத்திலிருந்து உயிர் பெறும் என்கின்ற செய்தியை இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு தந்தார். சீனாய் உடன்படிக்கையின் வழியாக இறைவன் தன் மக்களுக்கு வெளிப்படுத்தியதெல்லாம் தனது ஆற்றல் தரும் உடனிருப்பு அவர்களோடு எந்நாளும் இருக்கிறது என்பதுதான். இத்தகைய உடனிருக்கும் பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களோடு இருந்து அவர்களை தாங்கி பிடிக்கிறது என்ற செய்தியைத்தான் இறைவன் அவர்களுக்கு இறைவாக்கினர் வழியாக காலந்தோறும் நினைவூட்டி கொண்டே இருந்தார். இருப்பினும் இஸ்ரேல் மக்கள் எந்த அளவிற்கு இறைவனது பிரசன்னத்தை கண்டுணர்ந்தார்கள், இறைவனது செய்தியை நம்பினார்கள் என்பது கேள்விக்குரியே. இத்தகைய சூழ்நிலையில் மக்கள் தன் பேரன்பையும் உடனிருக்கும் பிரசன்னத்தையும் கண்டு உணர்ந்து கொள்ளும் வகையில் இறைவன் மேற்கொண்ட மேலான வழியே தனது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பியது. அந்த ஒரே மகன் தன்னையே சிலுவைச் சாவிற்கு கையளித்ததன் மூலமாக என்றும் அழியாத உடன்படிக்கையை நிறுவினார். இன்றைய நற்செய்தியில் பலருடைய பாவங்களுக்காக இயேசு தன் உயிரை கையளிக்க போகிறார் என்பதை கயபா இறைவாக்காக சொன்னதாக யோவான் குறிப்பிடுகின்றார். இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதர் மட்டுமே மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்கின்ற வார்த்தைகளை கயபா ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு சொன்னார். அதாவது தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை கொல்ல விரும்பியது தங்களது யூத இன வழிபாட்டு முறைமைகளை காப்பாற்றிக் கொள்ளவும் தங்களது பதவியையும் எருசலேம் ஆலயத்தின் மீதான தங்களது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவுமே. இப்படிப்பட்ட குறுகிய கண்ணோட்டத்தோடு கயபா மேற்கண்ட வார்த்தைகளை சொன்னாலும்
இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது இயேசு எவ்வாறு இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக தன்னையே சாவுக்கு கையளிக்கப் போகிறார் என்பதை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கின்றன. எனவேதான் மேற்கண்ட வார்த்தைகளை அவர் இறைவாக்காக சொன்னார் என்று யோவான் குறிப்பிடுகின்றார். நமது வாழ்வில் ஒவ்வொரு திருப்பலியுமே இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற செய்தியை தாங்கி வருகின்ற ஒரு நிகழ்வுதான். இப்படிப்பட்ட திருப்பலியில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நமது மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, உமது உடனிருக்கும் பிரசன்னத்தை உறுதிப்படுத்தும் புதிய உடன்படிக்கை நிகழ்வாம் திருப்பலியில் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு பங்கெடுக்க வரம் தாரும். ஆமேன்.